அன்பான நண்பர்களே வணக்கம். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் கிருஷ்ண தந்திரம். வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன். போன பகுதியின் தொடர்ச்சியாக. பொழுது விடிந்ததும் செல்லப்பா சொல்லப்போவது என்ன? பைராகியின் ரகசியம் வெளிப்படுமா? தொடர்ந்து கேட்போம் வாருங்கள். அத்தியாயம் 10. குறிப்பு: ஊர் எல்லையில் ஊரே திரண்டிருக்க மன்னார் மிரண்டு போயிருந்தான். தன் எதிரே பெருந்திரளாக ஒரு ஊரே திரண்டிருந்தால் யாருக்குதான் மிரட்சி தோன்றாது? போதாக்குறைக்கு ஆடு மாடுகளும் வெகு சகஜமாக அவர்களோடு கலந்து நின்று கொண்டிருப்பதும், எல்லாருமே வைத்தக்கண் வாங்காதபடி பார்த்து கொண்டிருப்பதும் அவனுக்கு புதிய அனுபவம். அவர்களுக்கும் அது புதிய அனுபவம். அந்த கூட்டத்தில் அவன் தாய் தந்தை கூட இருந்தனர். அவர்களும் அவனை அடுத்து எதை வாசிக்கப் போகிறாய் என்று கேட்பது போலவே பார்ப்பதாகவும் தான் அவனுக்கு தோன்றியது. அப்போது ஊர் தலைவரும் வந்து சேர்ந்தார் என்பதனை விட மன்னாரின் காலடியில் வந்து பொத்தென்று விழுந்தார் என்பது பொருந்தும். அப்படியே அந்த புல்லாங்குழலை வாங்கி கிருஷ்ணா கிருஷ்ணா என்று விக்கித்தபடியே கண்களிலும் ஒற்றிக்கொண்டார். பின் மன்னார், இல்ல நீ சாமி, தப்பு, நீங்க சாமி, உங்களுக்கு பின்னால அந்த கிருஷ்ண பரமாத்மாவே இருக்காரு. இந்த ஊரை காப்பாத்தின பரோபகாரி நீங்க. ஆனா ஜாதிங்கிற குறுகிய வட்டத்துக்குள்ள உங்களை தண்டிச்சிட்ட பாவினா, என்ன மன்னிச்சிடுங்க சாமி என்று மாடு மேய்க்கும் மன்னாரை மன்னார் சாமி ஆக்கிவிட்டார். இனி கதைக்குள். அன்புமணி புல்லாங்குழலை எடுத்து வாசிக்கத் தொடங்கினான். வானில் இரண்டொரு நாளில் பௌர்ணமி வரப்போவது போல அணில் கடித்த பழமாட்டம் ஒரு ஓரமாய் நிலா. அப்படி ஒரு நிலைக்கு நடுவில் அன்புமணியின் குழலிசை சர்க்கரை, தேன், பால், பலா என்று ஒரு தித்திப்பு கூட்டமே கூடி கலந்தது போல இருந்தது. அன்புமணி ஒன்றும் குருநாதரை தேடி போய் பாடம் படிப்பது போலெல்லாம் இசை கற்றவனில்லை. ஒருவர் இசைப்பதை பார்த்து துவாரங்களில் காற்றை ஊடுருவி வர செய்து தப்பு தப்பாய் ஓசை எழுப்பி கற்றுக்கொண்டதுதான் அவனது குழலிசை. அதன்பின் கொஞ்சம் போல் ஒட்டிக்கொண்ட அந்த இசையே சிறிது சிறிதாக தன்னை வளர்த்தி கொண்டு விடுவதுதான் குழலிசையில் உள்ள சிறப்பு. அதனால்தானோ என்னவோ கண் தெரியாதவர்கள், பிளாட்பாரக்காரர்கள், மாடு மேய்ப்பவர்கள் என்று இசையை என்னவென்றே அறிந்திராதவர்கள் கூட குழலை மட்டும் எப்படியோ வாசிக்க பழகி விடுகின்றனர். அவர்களே பழகிடும்போது பால்யத்திலிருந்தே குழலிசை ஒரு ஈடுபாட்டோடு வாசிக்கும் அன்புமணி வாசிக்கும் போது அதில் பிசிறு தட்டுவதோ இல்லை ஏற்ற இறக்கங்களில் ஒரு குறைவோ எப்படி வந்துவிட முடியும்? கோமதி அப்படியே உறங்கிவிட்டாள். அவன் அப்பாவிற்கோ இரும்பல் சுத்தமாய் நின்று கட்டிலில் எழுந்து அமர்ந்தவராக மெல்ல தலையாட்டி கொண்டிருந்தார் அவர். தினமும் படுத்து தூங்குவதற்கு முன் ஒரு குட்டி வாக் போய் வரும் பழக்கமுடைய ராகவ் அப்போது பார்த்து அன்புமணி வீட்டு பக்கமாய் நடந்து வந்து கொண்டிருந்தான். பகலில்தான் அவனோடு யாதவகிரிக்கு போகவில்லை, இரவிலும் துணைக்கு வரவில்லை என்றால் படு சீரியஸாக கோபித்து கொண்டு விடுவான் என்பதால் அவனோடு ஷியாமலாவும் வந்திருந்தாள். அவளுக்கு அவன் வீட்டு பக்கமாய் வரும்போதே அன்புமணிதான் சாதகம் செய்து கொண்டிருக்கிறான் என்பது தெரிந்துவிட்டது. ராகவோ, வாவ் வாவ், வாட் அ பிரில்லியன்ட் பிச், ஓ என்ன ஒரு கேப், என்ன ஒரு பிரீத். ஷியாமலா, இந்த தெருவில் யாராவது ஃப்ளூட் வித்வான் குடியிருக்கிறாரா என்ன என்று கேட்க, ஆமா ராகவ், ரொம்ப பெரிய வித்வான், அவரை பார்த்தா நீ அசந்தே போயிடுவ என்று ஷியாமலாவும் அவனுக்கு கொஞ்சம் சஸ்பென்ஸ் கொடுத்தாள். ஒரு சாதாரண வாக்ல நான் தேடி வந்த விஷயம் கிடைக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நம்ம கலெக்ஷன்ல இவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இடம் இருக்கு, என்ன சொல்ற? திறமைங்கிறது வர மாதிரி, அது யார்கிட்ட இருக்கோ அவங்கள நாம அப்சர்வ் பண்ணிக்கிறது தப்பே இல்லை. இருவர் பேச்சும் அன்புமணி வீட்டு வாசல் முற்றத்திற்கு போய் நின்றது. மூங்கில் படப்பு வேலிக்கு அப்பால் புகைக்கசிவுக்கு நடுவில் கட்டில் மேல் அமர்ந்து வாசித்தபடி இருக்கும் அன்புமணியும் ராகவுக்கு பளிச்சென்று அடையாளமாகாததால் அவனை யாரோ என்று கருதியவனாக அவன் அருகில் சென்றான். ஃபென்டாஸ்டிக், ஃபென்டாஸ்டிக், ஒண்டர்ஃபுல், கிளாசிக்
என்று தனது விமர்சன குதூகலத்தோடு அவன் தோள் மேல் கை வைத்தான். அன்புமணியின் வாசிப்பும் அத்தோடு நின்று போனது. அன்புமணியை பார்த்த ராகவுக்கு கொஞ்சம் படிகாரத்தை சப்பியது போலதான் ஆகிவிட்டிருந்தது. நீயா என்கின்ற ஆச்சரிய புரவி அவன் நெற்றி மேல் ஒரு ஓட்டம் ஓடியது. என்ன ராகவ், அன்புதான் அந்த வித்வான், ஆனா வேற யாரோன்னு நினைச்சுக்கிட்டே இல்ல? ஆமா. அன்புமணியும் வாரி சுருட்டி கொண்டு எழுந்தவனாக அவர்களை கட்டிலில் அமர சொன்னான். இருக்கட்டும் இருக்கட்டும், ஐயா எப்பவும் நைட் தூங்குறதுக்கு முந்தி ஒரு வாக் போவாரு, அதான் இந்த பக்கமா வந்தோம். நீ வாசிச்சுக்கிட்டு இருக்கிறது காதல விழவும் ராகவ் அப்படியே மயங்கி உன்கிட்ட வந்துட்டான் என்றாள் ஷியாமளா. என்ன ஷியாமளா நீ, 2 பேரும் இப்படி ராத்திரி 10 மணிக்கு மேலேயா வருவீங்க, பகல்ல வராம என்று சினிங்கினான். வந்துட்டா போச்சு அன்பு, சரி நீ படு, நாங்க கிளம்புறோம். உன் தங்க வேற நல்லா தூங்கிட்டா பாரு என்ற ஷியாமளா ராகவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு மூங்கில் படப்பு வேலியை தாண்டினாள். அன்புமணிக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. கண்ணமங்கலம் பஞ்சாயத்து ஒரு தண்ட பஞ்சாயத்து. அதனால் தானோ என்னவோ தெரு விளக்குகளில் ஒன்று எரிந்தால் ஒன்று எரியவில்லை. இருவரும் எரியாத இருள் சூழ்ந்த பாகத்துக்குள் நுழைந்து கண்களை விட்டு மறைந்துவிட்ட அதே தருணம் நேர் எதிர் திசையில் தலைக்கு முட்காடு போட்டுக்கொண்டவராக எங்கோ போய்கொண்டிருந்தார் ஷியாமளாவின் அப்பாவான செல்லப்பா. அவர்கள் போவதையே பார்த்தபடியே வெளியே வந்து நின்றுவிட்ட அன்புமணி மட்டும் செல்லப்பா எதிர் திசையில் செல்வதை பார்த்தான். மணி 10 இருந்து 11க்குள் இருக்கலாம். இந்த நேரத்தில் இவர் எங்கே போகிறார், அதுவும் தனியாக? அவனுக்குள் சந்தேகம் குறுகுருவென்று தொடங்கியது. அன்புமணியை ஆச்சரியம் தொற்றிக்கொண்டது. நடுநிசையை நெருங்கும் இவ்வேளையில் செல்லப்பா எங்கே போகிறார், அதிலும் முக்காடு போட்டுக்கொண்டு? நாசியை சொரிந்தபடியே நின்ற அன்புமணிக்குள் ஏதேதோ எண்ணங்கள். செல்லப்பா சென்ற சிறிது நேரத்திலேயே பின்னாலேயே இன்னொரு உருவம் போவதையும் பார்த்தான். அதற்கு மேல் அவனுக்கு இருப்பு கொள்ளவில்லை. பக்கத்தில் கயிற்று கொடியில் கிடந்த துண்டை எடுத்து தோளையும் மார்பையும் மூடிக்கொண்டவனாக அவர்களை பின்தொடர ஆரம்பித்தான். கண்ணமங்கலத்தில் நிறையவே நாய்கள் பெருத்து விட்டன. நாய்கள் நிறைய இருந்தாலே ஊரில் இருப்பவர்கள் மிச்சம் மீதி விழுமளவுக்கு நன்றாக சமைத்து சாப்பிடுபவர்களாக இருக்கின்றார்கள் என்பதுதான் உள்ளடக்கம். அப்படிப்பட்ட நாய்களில் சில அங்கங்கே குறித்து கொண்டிருந்தன. காற்று அப்படி ஒன்றும் ஜில்லென்று இல்லை. பருவ காலங்களுக்கும் வியாயதாகிவிட்டது. அவை தங்கள் இயல்புகளை மாற்றிக்கொண்டு விட்டதாகத்தான் கருத தோன்றியது. இப்போதெல்லாம் யாரும் கட்டிலை தெருவில் போட்டுக்கொண்டு தூங்குவதில்லை. கொசுக்களின் தொல்லை எல்லாரையுமே ஒரு வலை சிறைக்குள் தள்ளிவிட்டது. தெருவும் விசிராந்தியாக கிடந்தது. எல்லாருமே உறங்க போய்விட்டார்கள். எந்த வீட்டிலும் துளி கூட வெளிச்சமில்லை. பல வீடுகளில் முகப்பில் கிருஷ்ணனும் மாடும் சேர்ந்து நிற்கும் குட்டி சிற்பங்கள் கண்ணில் பட்டன. கிருஷ்ணனும் கண்ணமங்கலத்துக்கும் பல காலமாகவே ஏதோ தொடர்பு இருந்தபடியே வந்திருக்கிறது. அதன் எதிரொலி வீட்டுக்கு ஒரு மாடாவது இருப்பது கூட அதன் தொடர்பால் தான் இருக்க வேண்டும். அந்த ஆத்திரி நடையில் அன்புமணிக்குள் மேற்கொண்ட சிந்தனைகள் எல்லாம் வந்து வந்து போயின. ஒரு கட்டத்தில் ஊர் எல்லை முடிந்து வயல்வெளி தொடங்கிவிட்டது. வயலுக்குள் வரப்பை ஒட்டிய ஒத்தையடி பாதைகள் தான். ஒவ்வொரு பாதையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும். ஒன்று களத்து மைதானத்துக்கு, இன்னொன்று பாசன ஏரிக்கு, இன்னொன்று கோனார் தோப்புக்கு. இந்த மூன்றிலும் போகாமல் முள்காட்டுக்குள் போகும் பாதைதான் மன்னார் சாமிஜியின் ஜீவசமாதி நோக்கி செல்வதாக இருந்தது. மன்னார் உயிர் நீத்த நாளன்று வருடத்திற்கு ஒரு முறை மொத்த ஊரே போய் வரும். மற்ற நாட்களில் பெரிதாக யாரும் அந்த பக்கம் போவதில்லை. அன்புமணியின் முப்பாட்டனார்களில் ஒருவர் என்பதால் அவன் அப்பா மட்டும் பௌர்ணமியினால் போய் வருவதை வாடிக்கையாக வைத்துக் கொண்டிருந்தார். உடல் நலியவும் அவரும் முன்பு போல போவதில்லை. அன்புமணிக்கு செல்லப்பா அநேகமாக ஜீவசமாதி உள்ள பாதைக்குள் தான் நுழைந்திருக்க வேண்டும் என்று தோன்றியது. ஏனென்றால் எதிரில் விரிந்திருக்கும் மற்ற பாதைகளில் எட்டிய தூரம் வரை பார்க்க முடிந்த அளவில் அடர் கருப்பாக யாரும் தெரியவில்லை. அவனும் முள்காட்டு பாதைக்குள் காலை வைத்தான். செருப்பு அணியாமல் ஒரு சட்டை கூட போடாது ஒரு துண்டோடு வந்தது தப்பு என்பது போல அப்போதுதான் நினைத்தான். வழி நெடுக ஆடு மாடுகளின் கழிவுகள் காய்ந்து போய் கிடக்க காலாலே தடவி தடவியபடியேதான் நடந்தான். முள் கிளைகள் இடைமறித்து மார்பு மற்றும் முதுகில் இரத்த வரிகள் போட பார்த்தன. நொய் என்கின்ற சில்வண்டுகளின் கச்சேரி களை கட்டியிருந்தது. கீரி பிள்ளைகள் இடைமறித்து ஓடி மிரட்டின. சில புதருக்குள் பன்றிகள் பெருமூச்சோடு இளைப்பாறுவதை உணர முடிந்தது.
ஆங்காங்கே துர்நாற்றமும் வீசியது. ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் முள்காடு முடிந்து சமவெளி போல பொட்டல் நிலப்பரப்பு தெரிந்தது. அந்த பரப்புக்கு அப்பால் 1 ஏக்கர் பரப்புக்குள் எல்லாமும் மரங்களும் தலைத்திருக்கும் ஒரு காட்டுப்பகுதி. அதற்குள் தான் மன்னார் சாமியின் ஜீவ சமாதி இருந்தது. இருண்டு கிடக்கும் சமாதிக்குள் இன்னமும் மின்சார தொடர்பு ஏற்படுத்தப்படவில்லை. திருவிழா நாளில் ஜெனரேட்டர் விளக்குகள் எரியும், மற்ற நாட்களில் தீப்பந்தம் தான். அன்புமணி பொட்டல் வெளியில் இறங்கி நடக்கும்போது அங்கே தீப்பந்தம் எரிவது தெரிந்தது. செல்லப்பா அங்கேதான் இருக்கிறார் என்பது ஊர்ஜிதமாகியது. சாதாரணமாக திருவிழா நாளில் கூட அவர் சமாதி பக்கமெல்லாம் வந்ததில்லை. பிரசாதம் என்று அவர் வீட்டுக்கே எடுத்து சென்று கொடுப்பதை கூட இடது கையால் வாங்கி வலது கையால் வீட்டு வேலைக்காரர்களிடம் கொடுத்து விடுவார். எல்லாம் பிராமண ஆச்சாரம். அப்படிப்பட்டவர் இப்போது ஜீவசமாதிக்கே வந்திருக்கிறார் எனும்போது அன்புமணியை அது ஆச்சரியப்படுத்தியது. அதுவும் இரவில் எதற்கு வர வேண்டும்? மெல்ல அந்த சமாதி காட்டுக்குள் புகுந்து ஓங்கி வளர்ந்திருக்கும் ஒரு மரத்தின் பின்னால் நின்று கொண்டு கவனிக்க ஆரம்பித்தான். சமாதி மேல் ஒரு அகல் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. பிருந்தாவனம் போல ஒரு மேடை கட்டி அதன் மேல் வளர்க்கப்பட்டிருந்த துளசி செடியும் தலைத்திருந்தது. முன்னாலே மண்டி போட்டு அமர்ந்திருந்தார் செல்லப்பா. அவருக்கு முன்னால் 9 அகல் விளக்குகளில் நெய் விட்டு திரி போட்டு தீபம் போடும் முயற்சியில் இருந்தால் கோமலா மாமி. அன்புமணி கொஞ்சம் போல நெருக்கமாய் முன்னேறி இன்னொரு மரத்தின் பின்னால் நின்றபடி கவனிக்க ஆரம்பித்தான். செல்லப்பா அழுவது அப்போதுதான் தெரிந்தது. அவர் கடவுள் சந்நிதி முன்னால் கண்ணீர் மல்க பிரார்த்திப்பது போல பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார். மாமியும் விளக்கேற்றி ஒரு வரிசையாக வைத்துவிட்டு சற்று விலகி நின்றிட செல்லப்பா அதன் பின் விழுந்து வணங்க ஆரம்பித்தார். பின் சுற்றி வந்தார். அவரை மாமியும் அப்படியே பின்பற்றினாள். பின் மெல்லிய குரலில், தைரியமாய் இருங்கோ, ஷியாமலாவுக்கு எதுவும் ஆயிடாது. இனி இந்த மகான் அவளுக்கு துணையாய் இருப்பாரு. அந்த பைராகியும் வந்த சுவடு தெரியாம திரும்பி போயிடுவாரு என்றாள். இல்ல கோமலா, அந்த பைராகி பொல்லாதவன். ஷியாமலாவ அவன் வசியப்படுத்திட்டா எல்லாமே கெட்டு போயிடும். இனிமே இங்க மட்டும் இல்ல, கோயில்லையும் பூஜைகள் சிறப்பா நடக்க ஏற்பாடு பண்ணணும். அந்த நாள்ல ஊரையே காப்பாத்தின இந்த மகானாலதான் இப்ப வரப்போற ஆபத்தை தடுக்க முடியும் என்று அவர் மாமிக்கு சொன்னதை கேட்கவும் அன்புமணிக்குள் ஒரே குறுகுறுப்பு. அதன் பின் இருவரும் திரும்ப நடக்க தொடங்கினார்கள். கோமலா, நீ முதல்ல போ, நான் ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டு வரேன் என்று செல்லப்பா சன்னதி முன் அப்படியே சம்மணமிட்டு அமர்ந்தார். அந்த 9 தீபங்களில் ஓரிரண்டு காற்றுப்பட்டு அணையவும் அவற்றை திருப்பி ஏற்றினார். பார்த்து கொண்டே இருந்த அன்புமணிக்குள் ஒரே குழப்பம். விடிந்து விட்டது. யாதவகிரி கோயில் மணி சப்தம் ஊர் முழுக்க கேட்கும் விதமாய் ஒலித்தது. சிலர் அதை ஆச்சரியமாக எதிர்கொண்டார்கள். சமீப காலமாக அது ஒலித்து அவர்கள் கேட்காததுதான் காரணம். சன்னதியில் இருந்த ஆறாவமுது ஐயங்காரே தான் சன்னதிக்குள் இருக்கும்போது மணி அடித்தது யார் என்கின்ற மாதிரி எட்டு பார்த்தார். ஆச்சரியம் போல செல்லப்பா தான் அடித்துக் கொண்டிருந்தார். ஓய் செல்லப்பா, நீரா? ஐயங்கார் கையில் பெருமாள் தீர்த்தமுடன் போய் நின்று கேட்டார். நானேதான். ஓய், என்ன இது திடீர்னு? திடீரா? சரிதான், இந்த கோயிலுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல பாரு. ஏன் கேட்க மாட்டீரு? நான் சம்பந்தம் இல்லைன்னு எங்க சொன்னேன்? 5-6 வருஷமா இப்படி கோயிலுக்கு வந்து பெருமாளை சேவிக்காத நீரு இப்ப வந்தா அது திடீர் விசிட் தானே. ஓய், அது பழைய குப்பை. எனக்கு ஒரு நாள் உம்மா அண்ணா உரிய மரியாதை தரல. இனி இந்த கோயில் பக்கம் கால் எடுத்து வைக்க மாட்டேன்னு சொன்னேன். இப்பதான் அவர் வைகுண்டம் போய் சேர்ந்து நீர் வந்துட்டீரே. நான் வந்து பொறுப்பேத்துண்டே 2 வருஷம் ஆகிறது. குத்தி காட்டாதீரும் சுவாமி, நான் தான் பெருமாள் விஷயத்துல கொஞ்சம் மெத்தனமா இருந்துட்டேன். அதான் இப்ப புறப்பட்டு வந்துட்டேனே. இனி தினசரி நாள் தவறாம வருவேன். பெருமாளுக்கு ஒரு குறையும் வைக்க கூடாது. 6 கால பூஜை, ததி ஆராதனா, ஊஞ்சல்னு எதுலேயுமே ஒரு குறை கூடாது. செல்லப்பா விஸ்தரித்து கொண்டே போனார். அப்போது எங்கோ ஒரு மூலையிலிருந்து இடி சிரிப்பு சப்தம் கேட்க தொடங்கியது. கூடவே, இதுக்கு பேர்தான் பிராண பயங்கிறது. வந்துட்டியா வித்வானே, வந்துட்டியா கோயிலுக்கு? ஏ தலகணம் புடிச்சவனே, வந்துட்டியா கோயிலுக்கு என்று கூடவே குரலும் கேட்டது. திரும்பி பார்த்தால் பைராகி. அத்தியாயம் 11. குறிப்பு: மாடு மேய்க்கும் மன்னார் சாமியாக கண்ணமங்கலத்தவர்களால் பார்க்கப்பட ஆரம்பிக்கவும் தான்
மன்னாருக்கே தன்னிடம் ஏதோ ஒரு சிறப்பு இருப்பது புரிய ஆரம்பித்தது. துளி கூட தன்னலம் இல்லாத பொது நலம்தான் அந்த சிறப்பு என்று பிறருக்கும் புரிய தொடங்கியது. அதன் பின் மன்னாரை அந்த ஊரே கொண்டாடத் தொடங்கிவிட்டது. எல்லோரும் தங்கள் வீட்டுக்கு அழைத்து விருந்து அளித்து ஆசி பெற்றுக்கொள்ள முயன்றனர். சிலர் மன்னார் தங்கள் நிலங்களில் நடந்தாலே போதும், அந்த நிலம் பொன்னாய் கொழிக்கும் என்று நம்பத் தொடங்கினர். ஆனால் மன்னாருக்கு அந்த புது மதிப்பும் வரவேற்பும் துளி கூட பிடிக்கவில்லை. தான் எப்போதும் போலவே மாடு மேய்க்கும் ஒரு மன்னாராகவே பார்க்கப்பட வேண்டும் என்றுதான் விரும்பினான். இதனால் ஊர் பெரிதாய் மதித்து போற்றும் மன்னார் அதில் மயங்கி விடாமல் ஒதுங்கி செல்ல தொடங்கினான். அப்படி ஒதுங்கி சென்று அமர்ந்திருக்கும் போதெல்லாம் புல்லாங்குழல்தான் அவனுக்கு உற்ற நண்பன். அதை எடுத்து வாசிக்க தொடங்கிவிட்டால் உலகமே மறந்து போகும். ஒரு நாள் அப்படித்தான். திரௌபதி அம்மன் கோயில் குளத்தங்கரையில் அமர்ந்து கொண்டு வாசித்த போது, எங்களுக்கும் காதுகள் உண்டு, இசை ஞானமும் உண்டு என்பது போல குளத்து மீன்கள் அவ்வளவும் குளத்தங்கரையில் மன்னார் முன் திரண்டு இருந்தன. இனி கதைக்குள். பைராகியை பார்க்கவும் செல்லப்பாவுக்கு நெஞ்சை அடைக்க ஆரம்பித்து விட்டது. பல்ராம் என்றான் சற்று பதட்டமாக. என்ன வித்துவானே, என்னை இன்னும் மறக்காம ஞாபகம் வச்சுருக்கேளே. பலே என்றான் பைராகியும். மறக்கக்கூடிய மனுஷராயா நீர்? ஆமா, எங்க இந்த பக்கம்? செல்லப்பாவும் பேச வேண்டுமென்றே பேசினார். இது நான் கேட்க வேண்டிய கேள்வி வித்துவானே, நான் கேட்க வேண்டிய கேள்வி. என் ஊரு, என் குலதெய்வ கோயிலு, நான் பிறந்தது இந்த ஊர்லங்கிறதையும் இது என் தாயாரோட ஊருங்கிறதையும் அதுவும் மறந்துருக்க மாட்டேங்குது. பிறந்து வளர்ந்துட்டதால உமக்கும் இது உம்மோட ஊர் ஆயிடாது. இது அந்த கிருஷ்ண பரமாத்மாவோட ஊரு. பைராகியும் செல்லப்பாவும் போட்டு வாங்கிக் கொள்வது பட்டர் ஆறாவமுது ஐயங்காருக்கு ஆச்சரியம் அளித்தது. அவருக்கு பைராகி அந்த ஊரில் பிறந்த ஒருவர் என்பதே அப்போதுதான் தெரியும். ஆச்சரியம் குறையாதபடி அவர்களின் வாக்குவாதத்தை கவனித்தபடி இருந்தார். பல்ராம், போதும், உமக்கு இப்ப என்ன வேணும்? எதுக்கு இப்படி ஊருக்குள்ள சுத்திண்டு வந்துட்டு சித்து வேலை காட்டிண்டு இருக்கேள்? நான் ஒரு சித்தும் பண்ணல. பண்ணால் நீரு தாங்க மாட்டீர் வித்வானே. அதுவும் சரிதான், மாயம் மந்திரங்கிற சமாச்சாரம் எல்லாம் எனக்கு தெரியாதுதான். நான் சாத்வீகி. இந்த கிருஷ்ணன் காலடியில கிடக்கிற ஒரு அடிமை வைஷ்ணவன்னா. ஆடாடா, என்ன ஒரு தன்னடக்கம், என்ன ஒரு தன்னடக்கம். ஓய் வித்வானே, பழசு உமக்கு ஞாபகம் இருக்குன்னு தான் நம்புறேன். கணக்கு தீத்துக்குத்தான் வந்திருக்கேன். இதே கிருஷ்ணன் எனக்கும் பக்கபலமா நிப்பான். ஒன்னு தெரிஞ்சுக்கோமையா, நான் இங்க வந்ததாலதான் பல வருஷங்களுக்கு பிறகு நீரும் இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறீரு. உம்மை வரட்டு கௌரவத்துக்காக இந்த கிருஷ்ணனையே தூக்கி எறிஞ்ச மகா புண்ணியவன் நீரு. அது மட்டுமல்ல, என்னால நீர் இதுவரை போயிராத இடத்துக்கெல்லாம் போய் வர தொடங்கி விட்டீரு. நேத்து நடுநிசில எங்க போனீரு, என்ன பண்ணீர்னு எனக்கு தெரியாதுன்னு மட்டும் நினைச்சுக்கிட வேண்டாம். பைராகி அந்த இரவு விஷயத்தை தொட்டதுதான் தாமதம். செல்லப்பாவுக்கு முகம் இருள தொடங்கிவிட்டது. பட்டரும் துல்லியமாக அதனை கவனித்தார். என்ன செல்லப்பா இது, இந்த மனுஷன் பாட்டுக்கும் ஏதோ சொல்லிண்டே போறாரு, நீரு திரு திருன்னு முழிக்கிறீரே. நேத்து ஒரு ராத்திரியில அப்படி எங்க போனீரு என்று அவரும் கேட்டார். செல்லப்பா அதற்கு மேல் அங்கு நிற்கவில்லை. பல்ராம், நீ பழைய குப்பைய கிளறணும்னு வந்திருக்க. அனாவசியமா வம்புக்கு வர. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நீ எதுக்காக இந்த ஊருக்கு வந்திருந்தாலும் சரி, அது மட்டும் நடக்காது. உனக்கு முந்தியே என் தலைமுறையில அதை தேடி கலைச்சு, அதனால என் பாட்டனார் ஒருத்தருக்கு பைத்தியமே பிடிச்சாச்சு. ஜாக்கிரதை, உனக்கும் அதுதான் நடக்க போறது. நான் வரேன் என்று இறைச்சலாக பேசிவிட்டு செல்லப்பா விறுவிறுவென்று படிகளில் இறங்க தொடங்கிவிட்டார். பட்டருக்கு செல்லப்பாவின் பேச்சு ஒரு மூடு மந்திரமாகவே இருந்தது. அப்படியே பார்வை பைராகி பக்கம் போயிற்று. யாரோ எவரோ என்கின்ற அவரை பற்றிய குழப்பத்திற்கு லேசாக விடை கிடைத்தது போலவும் இருந்தது. பைராகியும் பட்டரை நெருங்கினார். சுவாமிக்கு இதே ஊருங்கிறது செல்லப்பா பேசுனதுல இருந்து தெரிஞ்சது. சுவாமிகளோட தாயார் யாருன்னு தெரிஞ்சா தேவல. நான் கஞ்சிரா வித்துவான் மோகன்ராவோட மகள் ராதாபாயோட மகன். யாரு? வடக்கு தெருவில் வாழ்ந்து வந்த வித்வான் மோகன்ராவோட ஒரே பொண்ணு ராதாபாயோட பிள்ளையா? ஆமா. ஓ, இப்ப புரியறது.
ராதாபாய்க்கும் ஹரித்வாரை சேர்ந்த கல்யாண் பாண்டேக்கும் கல்யாணம் நடந்து ராதாபாயும் ஹரித்வாருக்கே போயிட்டா. இப்ப உம்ம குடும்பத்தாவாலும் ஒருத்தர் கூட ஊர்ல இல்ல. போகட்டும், பல வருஷம் கழிச்சு இந்த ஊருக்கு நீங்க வந்ததுக்கான காரணம்? பட்டாச்சாரியாரின் கேள்விக்கு பைராகி பதில் சொல்லாமல், போக போக பார்க்கதானே போறீங்க என்றபடி அந்த புன்னை மரத்தடி நோக்கி செல்ல தொடங்கினார். பட்டர் முகத்தில் லேசான அதிர்ச்சியும் குழப்பமும். ராகவ் வாக்மேனை காதில் மாட்டிக்கொண்டு ஏதோ ஒரு சீடியின் மேற்கத்திய இசையில் மூழ்கி இருந்தான். கைகளில் ஒருவித அபிநயமும் சொடக்கு போட்டுக் கொள்வதுமாக இருந்தான். பக்கமாய் ஒரு பேக் திறந்து கிடந்தது. அதில் சில இசைக்குறிப்புகள். கையில் காப்பி டம்ளருடன் நுழைந்த கோமலா மாமி டம்ளரை வைத்துவிட்டு, காப்பி ஆறிட போறது, சாப்பிடுங்கோ என்று சொன்னதெல்லாம் அவன் காதிலே ஏறவில்லை. ஜன்னலுக்கு வெளியே வானத்தில் பஞ்சு மூட்டைகளை தூக்கி போட்டு சண்டை போட்டது போல வானில் உதிர்ந்து கிடக்கும் மேகப்பொதிகளின் மேல் அவன் பார்வை இருந்தது. பக்கத்தில் மாமரத்தில் காகம் ஒன்று தொண்டையில் தனக்கு கரகரப்பு ஏற்பட்டு விட்டது போல ஒரு தினுசாக கரைந்தபடியே இருந்தது. அவனுக்கு அந்த சப்தமும் காதில் விழவில்லை. ஷியாமலா குளித்து முடித்தவளாக தலையை துவட்டி கொண்டே அவனது அறைக்குள் நுழைந்திருந்தாள். காப்பி மனம் அவளை இழுத்தது. அவன் தன்னை மறந்து சீடி கேட்டபடியே இருப்பதை பார்த்தவள் அந்த காப்பியை எடுத்து குடிக்க ஆரம்பித்தாள். அவனும் அவளை பார்த்துவிட்டு காதில் இருந்த ஹியர்போனை கழட்டினான். என்ன ஷியாமலா, எனக்கு காப்பி கிடையாதா என்று கேட்டான். இது உனக்கு கொண்டு வந்த காப்பி தான். நீ சங்கீத சாகரத்துல முதந்துண்டு இருந்தியா, நான் தான் ஆறிட போறதேன்னு எடுத்து குடிச்சிட்டேன் என்றாள். அஃப்கோர்ஸ், சென்னையில லேண்ட்மார்க்ஸ்ல வாங்கின சிடியின் கான்செப்ட் வண்டர்ஃபுல். கொஞ்சம் நம்ம பக்கத்து சாஸ்திரிய சங்கீதத்தையும் கேளு ராகவ். கேட்டுட்டா போச்சு. அப்படியே ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு நியூ ஸ்ட்ரக்சர்ல ஒரு ஆல்பம் போடணுங்கிறது தானே என் விருப்பம் ஷியாமா. அதுக்கு முந்தி உனக்கு ஒரு செய்தி. ஒரு அரை மணி முந்தி நம்ம மாஸ்டர் ஃபோன் பண்ணினார். அவசரமா அவருக்கு ஃப்ளூட்ல சோலோவா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு பேக்கப் வேணுமா. மழை பெய்யறது, அதோட எதிரொலியா ஆத்துல தண்ணி பாயறது, பயிர் பச்சைகள் எல்லாம் தலைக்கிறது, நெனஞ்ச பட்சிகள் உற்சாகமா குரல் கொடுக்கின்றன, நடுவே பெய்யற மழையால கூரை மேல அதோட சப்தம். இதுதான் கான்செப்ட்னு சொன்னாரு. ஷியாமலா கூறிடவும் அவளை சற்று சஞ்சலத்துடன் பார்த்தான் ராகவ். எதுக்கு இப்ப இப்படி பாக்குற? இல்ல, மாஸ்டர் ஏன் எனக்கு ஃபோன் பண்ணல? இத நீ எந்த அர்த்தத்துல கேக்குற? இல்ல, நானும் உன்னோட இருக்கிறது அவருக்கு தெரியும். அடுத்து நான் தான் இங்க நோட்ஸ் போட்டு கம்போஸ் பண்றவனும் கூட. ஏதோ காம்ப்ளெக்ஸ்ல தப்பா புரிஞ்சுக்காத ராகவ். உன் செல்போனை நீ சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறத மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அவள் அப்படி சொல்லவும் தான் அவனுக்கு உயிர் வந்தது போல இருந்தது. அது சரி, எப்ப வேணும்னு கேட்டாரு? இன்னைக்கே, ரொம்ப அவசரமா. அப்படி என்ன அவசரம் அவருக்கு? அவசரம் மட்டுமில்ல, நாம் அனுப்புற கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆனா அதுக்கு நமக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு வேற இருக்காம். வாவ், அப்ப அது ஒரு காம்படிஷனுக்குன்னு சொல்லு. இருக்கலாம். அவள் சொல்லவும் ஷியாமலா என்றபடியே ஹால் பக்கம் இருந்து அன்புமணி குரல் கொடுக்கவும் சரியாக இருந்தது. அன்பு வந்துட்டான். இந்த கான்செப்ட் பத்தி நான் அன்புமணி கிட்டேயும் சொல்ல போறேன் என்றபடியே நகர பார்த்தவளை தடுத்த ராகவ், நோ ஷியாமலா, நம்ம மியூசிக் எஃபெக்ட்ஸ் எதையும் பத்தியும் நீ அவன்கிட்ட பேசாத. அவனுக்கு பேசினாலும் புரியாது. அப்ப புரிஞ்சா பேசலாமா ராகவ்? வெடுக்கென்று ஷியாமலா திருப்பி கேட்கவும் ராகவுக்கு அது முகத்தில் அரைந்த மாதிரி இருந்தது. அவன் தடுமாறிய அந்த இடைவெளியில், அன்பு, நான் மேலே இருக்கேன், இதோ வந்துட்டேன் என்றவளாக கீழிறங்க தொடங்கினாள். இறங்கின வேகத்தில் அவள் எதிரில் செல்லப்பா. அவருக்குள் கோயிலில் ஏற்பட்ட தாக்கத்தின் தழும்புகள். மனதுக்குள்ளேயே இனி ஷியாமலா ஒரு நாள் கூட கண்ணமங்கத்துல இருக்கக்கூடாது என்றபடி முடிவு. அவள் ஒருவேளை தங்க நேர்ந்தால் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்கின்ற பயமும் கூட. அத்தியாயம் 12. குறிப்பு: சாதாரணமாக குளத்து மீன்கள் வயிற்று பசியினால் பொறி போடப்படும் போது கூட்டமாய் ஓடிவரும். அப்படிப்பட்ட மீன்கள் இசை கேட்க கூடவா ஓடிவரும்? ஆச்சரியமான அந்த சம்பவத்தை திரௌபதி கோயில் பூசாரியும் யதார்த்தமாய் அந்த பக்கமாய் வந்திடும்போது கவனித்தார்.
அவரால் அந்த காட்சியை நம்பவே முடியவில்லை. இசைக்கு ஆடு மாடுகள் மயங்கி பார்த்திருக்கிறார், இப்படி மீன்கள் கூட மயங்கி நிற்பதை இப்போதுதான் பார்க்கிறார். குழல் இசைக்கு அப்படி ஒரு சக்தியா? அவர் மனதுக்குள் கேள்வியோடு ஸ்தம்பித்து விட்டார். இது முதல் அனுபவம். குளத்தங்கரையில் ஒரு பன்னீர் மரம் பாதி வளர்ந்த நிலையில் பூச்சி எரித்து பட்டு போய் விட்டிருந்தது. அந்த மரத்தில் கூட இரண்டொரு பசும் தளிர்கள் துளிர் விட்டிருந்தன. மீன்கள் மயங்குகிறது, பட்டமரம் துளிர்க்கிறது. இசைக்கு இப்படி ஒரு சக்தியா? அவருக்குள் எழும்பிய கேள்வி ஊர் முழுக்க பரவ ஆரம்பித்தது. அது ஊரின் எல்லை கடந்து தஞ்சாவூரில் அப்போது ஆட்சி செய்தபடி இருந்த நாயக்க மன்னரின் அவை இசைக்கலைஞர்கள் காதிலும் போய் சேர்ந்தது. அவர்களில் ஒருவர்தான் நாதுராம் கோகலே. இனி கதைக்குள். தன்னை பார்க்க வந்திருக்கும் அன்புமணிக்கு முன்னாலே ஒரு முடிவெடுத்து விட்டவர் போல செல்லப்பா அவனை பார்க்கவும் அன்புமணியும் நான் பிறகு வருகிறேன் என்பது போல பின்வாங்க பார்த்தான். ஷியாமளா தடுத்தாள். அன்பு நில்லு, நான் உன் கூட கொஞ்சம் பேசணும். சரியான நேரத்துக்கு தான் நீ வந்திருக்க. செல்லப்பாவும் ஆரம்பித்தார். ஷியாமளா, நானும் உன் கூட கொஞ்சம் பேசணும். டேய் அன்பு, நீ போயிட்டு அப்புறம் வரையா என்றார். அவர் சொன்ன விதம், அந்த துவனி எல்லாமே ஷியாமளாவையே கொஞ்சம் போல அரட்டியது. அவனும் விலக ஆரம்பித்தான். என்னப்பா விஷயம்? ரொம்ப முக்கியமான விஷயம்மா. ஆமா, நீங்க எத்தனை நாள் தங்குற ஐடியாவில் இங்க வந்திருக்கேள்? அப்படி ஒன்னும் கணக்கு போட்டுண்டு வரலப்பா மாமா. மேக்சிமம் ஒரு வாரத்துல இருந்து 10 நாள். மேலே ராகவிடம் இருந்து பதில் வந்தது, அதுவும் மிக வேகமாக. செல்லப்பா தாடையை தடவிக்கொண்டு யோசிக்க ஆரம்பித்து விட்டார். ஏன்பா இப்ப எதுக்கு இந்த கேள்வி? ஒன்னும் இல்லம்மா, சென்னையில உன் அத்தைக்கு திடீர்னு ரொம்ப உடம்பு சரியில்லையா, இப்பவோ அப்பவோன்னு இருக்கிறதா எனக்கு தகவல் வந்தது. அதனாலே என்ன? அதனால நான் போய் பார்க்க வேண்டாமா? ஓ, அப்போ இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ நாம சென்னை போகணுமா? திரும்பவும் ராகவ் தான் இடையீடு செய்தான். ஷியாமளாவுக்கு என்னவோ போல் இருந்தது. வந்த வேகத்தில் திரும்புவது என்பதில் ஏதோ செயற்கையாக ஒரு விஷயம் இருப்பது போலவும் தோன்றியது. செல்லப்பா அந்த விஷயத்தை போட்டு இழுக்க தயாராக இல்லை. ஷியாமளா, நாம இன்னைக்கு சாயந்தரமே சென்னைக்கு புறப்படுறோம். புறப்பட தயாரா இரு. அப்புறம் அம்பி ராகவன், தப்பா எடுத்துக்காதேல். நீங்க இன்னொரு சமயம் இங்க வந்து ஒன்னா 1 மாசம் கூட தங்கலாம் என்று அதே பதிலை ராகவுக்கும் நீடித்தார். பார்த்து கொண்டே இருந்தால் கோமலா மாமி. அவள் முகமும் மாறிவிட்டது. கெடிகாரத்தை பார்த்தாள். மணி 12 எட்டி கொண்டிருந்தது. அடுப்பில் பருப்பு உருண்டை குழம்பின் குதி. அதன் வாசனடி சாப்பிடுவதற்காக மட்டுமே இந்த ஜென்மம் என்று சொல்லுகிற மாதிரி இருந்தது. செல்லப்பா அங்கிருந்தபடியே வேலைக்காரன் கொண்டையாவை அழைத்து, டேய், சாயந்தரமா நான் மெட்ராஸ் கிளம்புறேன். என்னோட காரை கழுவி ரெடி பண்ணி வெயி. திரும்பி வர்றதுக்கு 10-15 நாள் ஆகலாம். வையாபுரி துணி வெளுத்து இஸ்திரி போட்டிருக்கான், இருந்தானா வாங்கிட்டு வந்து வெயி என்று கட்டளைகளும் பிறப்பிக்க தொடங்கிவிட்டார். ஷியாமளாவுக்கு ஜிவு ஜிவு என்று கோபத்தால் முகம் சிவக்க தொடங்கிவிட்டது. அப்பா, நீங்க போங்கோ, நான் வரல. நான் மியூசிக்ல கான்சென்ட்ரேட் பண்றதுக்காகத்தான் இங்க வந்திருக்கேன். நேத்து வந்துட்டு இன்னைக்கு கிளம்புறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. அத்தைய நான் போன்ல விசாரிச்சுக்கிறேன் என்று அவர் சற்றும் எதிர்பார்த்திராத ஒரு பதிலை சொன்னவள் விறுவிறுவென்று வெளியேற தொடங்கிவிட்டாள். செல்லப்பாவுக்கு சீட்டுக்கட்டு கோபுரம் ஒரு ஊதியதில் சரிந்து விழுவது போல ஒரு அதிர்ச்சி. பைராகி அவர் கண்முன் நின்று பயங்கரமாக சிரிக்கிற மாதிரியாக இருந்தது. ராகவ் கூட அதை எதிர்பார்த்திருக்கவில்லை. காலில் செருப்பு கூட இல்லாமல் கண்ணமங்கலத்து வீதியில் இறங்கி நடந்த ஷியாமளாவை தெருவை சேர்ந்தவர்கள் ஆச்சரியம் குறையாது பார்த்தனர். அவளுக்கு அதெல்லாம் பெரியதாக தெரியவில்லை. அன்புமணியை அலட்சியமாக அப்பா திருப்பி அனுப்பியதுதான் நெருடி கொண்டே இருந்தது. கால்களும் அவன் வீட்டை அடைந்தன. அங்கேயே நிற்கிறீங்களே இருந்த கோமதி அவள் வரவும் ஆச்சரியப்பட்டு போனாள். உள்ளே நுழைந்து ஷியாமளாக்காவா உடனே கேட்டாள். வாங்க என்றால் வெகு உற்சாகமாக. போறதால சொல்லிட்டு போச்சு. எப்படி இருக்க? எங்க வீட்டுக்கு வந்து திரும்பிட்டானே. உட்காருங்கக்கா. அண்ணன் அப்படியே புதுக்கோட்டை போயிடுச்சோ என்னவோ. புதுக்கோட்டைக்கா? எதுக்கு? ஷியாமளா கேட்கவும் உள்ளே இருந்து இருட்டு அறையில் படுத்து கிடந்த அன்புமணியின் அப்பா தனது இருமல் ஆலாபனையை தொடங்கவும் மிக சரியாக இருந்தது. அப்பாக்கு ஒரே இருமல், டாக்டர் கிட்ட காட்டணும். அப்படியே நாளைக்கு ஒரு நல்ல காரியம்.
நல்ல காரியம்னு மொட்டையா சொன்ன எப்படி? இல்ல, என் பெரிய அத்தை என் கல்யாண சம்பந்தமா பேச வராங்க. ஓ, வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இருக்கட்டும்க்கா, இதுக்கெல்லாம் கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதான் நெல் வியாபாரியை பார்த்து பணம் வாங்கிட்டு வர போயிருக்குன்னு நினைக்கிறேன். சரி கோமதி, அண்ணன் வந்தா அவசியம் அண்ணன் வந்து பார்க்க சொல்லு. நான் வீட்டில் தான் இருப்பேன், எங்கேயும் போயிருக்க மாட்டேன். வந்த வேகத்தில் ஷியாமளா திரும்ப பார்த்தாள். அக்கா இருங்கக்கா, வந்ததுக்கு கொஞ்சம் மோர் சாப்பிடுங்கக்கா என்று கோமதியும் உபசரிக்க பார்த்தாள். பதிலுக்கு உள்ளே இருட்டு அறைக்குள் இருந்து, ஏல அறிவு கட்டவள, யாருக்கு மோர் தரேங்கிற? அவங்க நம்ம வீடு தேடி வந்ததே பெருசு, இதுல மோர் சாப்பிடுங்கிறிய? உபச்சாரமெல்லாம் நமக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் செய்யணும், மேலே இருக்கிறவங்களுக்கு கிடையாது. அப்படி செய்ய நினைச்சா அது அபச்சாரம் என்றபடியே அன்புமணியின் அப்பா சப்தமிட்டார். கோமதியும் அதை கேட்டுவிட்டு தவறு செய்து விட்டதை போல ஒரு பயத்தை முகத்தில் காட்டினாள். ஆனால் ஷியாமளாவிடம் சட்டென்று ஒரு மாற்றம். கோமதி, நீ இப்ப எனக்கு மோர் கொண்டு வந்து தர, நானும் குடிக்கிறேன், குடிச்சிட்டு தான் போவேன் என்று உறுதியான குரலில் சொன்னாள். கோமதி முகம் பூவானம் போல ஒளியிட தொடங்கிவிட்டது. உள்ளே அவள் அப்பாவும், அம்மாடி உனக்கு ரொம்ப பெரிய மனசு, ஆனா அப்பாவுக்கு தெரிஞ்சா எங்களை தான் ஏதாவது சொல்லுவாரு என்றார். நீங்க எந்த காலத்துல இருக்கிறீங்கப்பா? உங்களுக்குள்ள ஏன் இவ்வளவு தாழ்வு மனப்பான்மை? நம்ம ஊர்ல எவ்வளவோ சிறப்பான விஷயங்கள் இருக்கு, கூடவே இப்படிப்பட்ட தவறான மனோபாவங்களும் இருக்குது. இதையெல்லாம் வேகமா மாத்தணும் என்று ஷியாமளா கூறிட, கோமதி மோர் கொண்டு வந்து தந்திட அதை வாங்கி அனுபவித்து குடித்து முடித்தாள். அதே வேகத்தில் கிளம்பியவளிடம், அண்ணன் செல்போன் வச்சிருக்கு, நம்பர் தரேன், பேசி பாக்குறீங்களா என்றாள். முதல்ல கொடு என்று கேட்டு வாங்கி கொண்டவள் அதே வேகத்தில் வீட்டு கூடத்தில் சுவரில் தொங்கியபடி இருந்த மன்னார் சாமிஜியின் ஜீவ சமாதி படத்தை பார்த்தாள். அந்த படத்துக்கு பின்னாலே அன்புமணியின் ஃப்ளூட், என்னுடைய ஜாகை இங்கேதான் என்கின்ற மாதிரி கண்ணில் பட்டது. அதை ஆசையாக பார்த்தாள். ஆமா, இப்படிதான் படத்துக்கு பின்னாலே எல்லாம் புல்லாங்குழல வைக்கிறதா என்று கேட்டாள். அங்கதான் அவ்வளவா எலி வரதில்ல, வேற எங்க வச்சாலும் கடிச்சு வச்சிடுது என்று கோமதி சொல்லவும் ஷியாமளாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது, சிரிப்பும் வந்தது. யாதவகிரி புன்னை மரத்தடி. வைராகி காலை மடக்கி அமர்ந்திருந்த விதமே ஏதோ யோகனிஷ்டை போல இருக்க, கும்பிடுற சாமி என்று அவர் கவனத்தை திருப்பினான் தமிழழகன். அவரும் ஏறிட்டார். அலட்சியமாக ஒரு சிரிப்பு சிரித்தார். என்ன சாமி, என்ன இப்ப எதிர்பார்க்கலையோ என்று எதிரில் மரத்தின் மேல் சாய்ந்தபடியே பேச்சை ஆரம்பித்தான் தமிழழகன். நீ இவ்வளவு சீக்கிரமா வருவேன்னு எதிர்பார்க்கல என்று அவன் எதிர்பார்த்திராத பதிலை சொன்னார் பைராகி. உங்களை பாக்கிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு, இதுல சீக்கிரம் என்ன தாமதம் என்ன, கிளம்பி வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்ன விசேஷம்? நான் உன்கிட்ட சொன்ன விஷயத்தை இன்னும் நீ நம்பாம உனக்குள்ளே குழப்பிக்கிட்டு இருக்க போல இருக்கே. ஆமா சாமி, நிஜமா சொல்றேன், எனக்கு தூக்கமே போயிடுச்சு. யார்கிட்டயாவது இதை பத்தி பேசலாம்னாலும் பயமா இருக்கு. எதையும் யார்கிட்டையும் பேசாத, என்னை மட்டும் நம்பு, அப்புறம் பாரு. நம்ப போய் தானே வந்திருக்கேன். சந்தோஷம், இப்படி உட்காரு. பைராகி அவனை அருகில் அழைத்து உட்காரச் சொன்னார். அவனும் உட்கார்ந்தான். எங்க உன் கையை நீட்டு பாப்போம். அவனும் நீட்டினான். அப்படியே ரேகையெல்லாமும் பாப்பீங்களா சாமி என்றும் கேட்டான். ஏதோ ஓரளவுக்கு. கை ரேகைங்கிறது ஒண்ணுமில்ல, கைய மூடி திறந்து ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கிறதால விழுற மடிப்பு தான் அதுன்னு சொல்றாங்களே சாமி. நீ என்ன சொல்ற? கைரேகைங்கிறது ஒரு தழும்பு மாதிரி, மத்தபடி அதுக்கு பின்னால எந்த விஷயமும் இல்லேன்னு சொல்ல வரையா? அப்படித்தானே பகுத்தறிவாளர்கள்லாம் சொல்றாங்க. இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்படி பேசுறவன் கையில இதோ இந்த பாம்பு விரல்ல இதோ இந்த இடத்துல பட்டையா ஒரு கோடு இருக்கும். இது இருந்தா எதையும் நம்ப மாட்டான், எல்லாத்தையும் மறுத்து புத்தி மூளைன்னு எதையாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. என் கையிலையும் இருக்கு பாரு என்று அந்த பட்டை கோட்டை காட்டினார். சாமி, அப்படின்னா ரேகைங்கிறதும் ரேக சாஸ்திரங்கிறதும் நிஜங்களா? உன்னை பத்தி இப்ப நான் சில விஷயங்கள் சொல்றேன்.
நான் சொல்றேன்னா நான் அர்த்தம் இல்ல, உன் ரேக சொல்றத நான் படிச்சு சொல்றேன்னு அர்த்தம். சொல்லுங்க சொல்லுங்க, அவன் உற்சாகமானான். நீ ஒரு பெண்ணை மனசார விரும்பிக்கிட்டு இருக்க, சரியா? மேல சொல்லுங்க சாமி. அந்த பொண்ணு உனக்கு கிடைக்க மாட்டா, உன் காதல் தோக்க போகுது. சாமி பதறாத, பொம்பளை விஷயத்துல நீ ஒன்னும் யோக்கியம் கிடையாது. தமிழழகன் வெடுக்கென்று கையை இழுத்து கொண்டான். அவரை சற்று பேந்த பேந்த பார்த்தான். அவர் சிரித்தபடியே, சொற்ப உண்மையதான் சொன்னேன், அதுக்கே இவ்வளவு பயப்படுறியப்பா? நீ எப்படி என் கூட கடைசி வரை இருக்க போற? பயம் இல்ல சாமி, இது ஒரு வித கூச்சம். நான் கொஞ்சம் அசிங்கம் பிடிச்சவன் தான். திருட்டு பொய் பித்தலாட்டம்னு வகைக்கு 4 தப்பு பண்ணவன் தான். அதெல்லாம் எனக்குள்ள இருக்கிற ரகசியங்கள். நீங்களும் அதை பட்டு பட்டுன்னு பலூன் சுடுற மாதிரி சுடும்போது கூச்சம் ஏற்படுது சாமி. அப்ப உனக்கு பயமே இல்லைன்னு சொல்லு. என்ன சாமி இது கேள்வி? என் கையே அதுக்கு உங்களுக்கு பதில் சொல்லி இருக்குமே. தமிழழகன் அவரை மடக்கி விட்டது போல பார்த்தான். அவரும் அவன் பதிலை ரசித்தவராக, அப்ப உனக்கு நான் ஒரு முக்கியமான வேலையை தரப்போறேன், அதை நீ கரெக்டா செய்யணும், செய்வியா என்று கேட்டார். என்ன சாமி அது? உனக்கு மன்னார் சாமியோட ஜீவ சமாதி இருக்கிற இடம் தெரியும் தானே என்று சொல்ல ஆரம்பித்தார். இனி நடக்கப் போவது என்ன? சுவாரஸ்யத்தோடு அடுத்த பகுதிக்காக காத்திருப்போம். நன்றி நண்பர்களே.